வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டெட் சிடிபி. நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனும் போட்டிருக்கோம். கூடவே 10 டேஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் பிவைக்யூ பிராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 4. இதுல ஒரு 10 எம்சிக்யூஸ். இந்த எம்சிக்யூஸ்ல நம்ம தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நம்ம நிறைய டிஎன்டெட் பிஒய்க்யூஸ் எல்லாம் பிஒய்க்யூஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த அதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் பிஒய்க்யூஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது எல்லாமே புரிஞ்சு படிங்க. சிடிபில எடுக்கிற இந்த மார்க் நீங்க டிஎன்டெட் குவாலிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ நம்ம தமிழ்நாடு டெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் தமிழ்நாடு டெட் 2025க்கு நம்ம ரிவிஷன் சீரீஸ் பண்ணியிருந்தோம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல கம்ப்ளீட் சிடிபி தியரி ஃபுல்லா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்க பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, பேப்பர் 1 அந்த ஏஜ் குரூப் நல்லா படிக்கணும். பட் நிறைய தியரிஸ் நமக்கு காமன் தியரிஸ் இருக்கும். ஜீன் பியாஜே, விஹாட்ஸ்கி, மாஸ்லோ தியரி அதெல்லாமே காமன் தியரிஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம கோல்பர்க் தியரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேப்பர் 2 எழுதுறீங்கன்னா, நீங்க அந்த ஏஜ் குரூப் மட்டும் கிடையாது. எப்படி வேணா கேட்பாங்க. பேப்பர் 1ஓட கான்செப்ட்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும். சோ பேப்பர் 2 எழுதுறீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சுட்டு போணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம சிடிபிக்கு ஒரு கம்ப்ளீட் ஒன் ஷாட் ரிவிஷனும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவ பாருங்க. ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ தான். கம்ப்ளீட்டா சிடிபியோட ஃபுல் சிலபஸ் அதுல கவர் ஆயிருக்கும். எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்றதையும் நடுவுல நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டா? சோ ரிவிஷன் சீரிஸ் எனக்கு டைம் இருக்கு மேம். இன்னும் கொஞ்சம் என் டெப்த் படிக்கிறேன்னா, இந்த ரிவிஷன் சீரிஸோட லிங்க்கும் நான் குடுக்குறேன். சோ இதையும் கொஞ்சம் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சோ இன்னைக்கு இத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 4. இதுல ஒரு 30 எம்சிக்யூஸ். இது எல்லாமே தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இப்ப 10 டேஸ் நம்ம ரெகுலரா நம்ம பிஒய்க்யூஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது டே 4 வீடியோ. சோ முதலையும் 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. So first question, the chromosomes of an individual can be examined with a chart called. ஒரு நபரின் குரோமோசோம்களை ஆய்வு செய்ய பயன்படும் வரைபடம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு டிஎன்டெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தும் நமக்கு ஜெனட்டிக்ஸ் பத்தி கொஸ்டின், இந்த மாதிரி growth அண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின், குரோமோசோம்ஸ் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். லேர்னிங் டிசபிலிட்டிஸ் கொஸ்டின், ஓகே, இதுல இருந்தும் நமக்கு வரும். ஓகே, இதுல கெசால் சாஃப்ட், அடுத்தது குரோமோமார்ஃப், கோரியன் இதெல்லாம் கிடையாது. காரியோட். ரைட்டா? சோ இது எல்லாமே இதுக்கு சமூக அமைப்பு வகை, இது குரோமோமார்ஃப், கொரியான் இதெல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியோ டைப் அந்த குரோமோசோம்ஸ் நார்மலா ஃபர்ஸ்ட் நமக்கு காரியோ டைப்னா என்னன்னா, நம்ம சார்ட்ஸ் கரெக்டா இதுல நம்மளோட குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும் இந்த மாதிரி. ரைட்? நமக்கு ஆக்சுவலா 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 பேர் 2 இருக்கும். ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம் அத. 2 அரேஞ்ச் ஆயிடும். அதுல 22 ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். 23ங்கிறது தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். XYனா மேல், XX ஃபீமேல். இதுல நமக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம் வருது இல்லையா, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைசமி 21 சொல்றது. இது என்ன ஆகும், அந்த 21st பேர் ஆஃப் குரோமோசோம்ல இன்னொன்னு ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஆட் ஆகும்போது என்ன ஆயிடுது, நார்மலா 46 இருக்கிறது இங்க நிறைய ஆயிடுது. ஓகே, 47 மாறிடுது. இந்த மாதிரி மாறும்போது அந்த குழந்தைக்கு மென்டலா பிரச்சனை வரும். அதுதான் டவுன் சிண்ட்ரோம். ரைட்டா? அதுதான் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ்னு இருக்கு. அதுலதான் ட்ரைசமி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த இடத்துலனா 21st குரோமோசோம்ல ஒண்ணு ஆட் ஆயிருக்கிறது. எக்ஸ்ட்ரா குரோமோசோம் ஆட் ஆனாலும் சரி, ஒரு குரோமோசோம் மிஸ் ஆனாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு வரப்போகுது. இதுதான். அதுதான் அது காட்டுது. அந்த குறைபாடு எப்படி இருக்கலாம்? ஒண்ணு உடல் வளர்ச்சியில இருக்கலாம், அறிவுத்திறன் மற்றும் உடல் நலத்தை பாதிக்கக்கூடும். ஓகே, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா நமக்கு 46 குரோமோசோம்ஸ் 23 பேர்ஸ்ல இருக்கு. ஓகே,
அதே மாதிரி நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்ங்கிறது ஏடிஹெச்டி, ஆட்டிசம், இந்த லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியாங்கிறது நியூரோ டெவலப்மெண்டல். பிரெயின்ல அது ஒரு நர்வ்ல பிரச்சனை இருக்கிறதா இருக்கட்டும், இல்லையா அந்த ப்ரீ கார்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு பிரெயின்ல இருக்கு இல்லையா, அங்க ப்ராப்ளம் இருக்கிறது. அது நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ். குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் எல்லாமே குரோமோசோம்ஸ்ல வர பிரச்சனையில வர்றது. அது டவுன் சிண்ட்ரோம், அப்புறம் டர்னர் சிண்ட்ரோம், நெக்ஸ்ட் கிளினன் ஃபெல்டர் சிண்ட்ரோம். இது 3ம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைசமி 21ங்கிறது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கறது. ஓகே. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ட்ரைசமி 21ல ஒண்ணு ஆட் ஆறதுனால 47ஆ இருக்கு. அது டவுன் சிண்ட்ரோம். ஓகே. எட்வர்ட் சிண்ட்ரோமும் அதே மாதிரி தான். ட்ரைசமி 18ல அது அந்த மாதிரி ஆட் ஆகும். அது ட்ரைசமி 18ல இந்த எட்வர்ட் சிண்ட்ரோம்னு சொல்றோம். கடுமையான வளர்ச்சி குறைபாடு அந்த சமயத்துல ஏற்படும். பட்டாவ் சிண்ட்ரோம்ங்கிறது ட்ரைசமி 13ல அதே மாதிரி ஆட் ஆகும்போது உருவாருது இது. ஓகே. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது எக்ஸ்ட்ராவா நமக்கு இது கேட்பாங்க. குரோமோசோம் டிஸார்டர்ங்கிறது நமக்கு தமிழ்நாடு டெட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுல நாம கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் காரியோடைப். ஓகே. காரியோடைப்னா என்னன்னா அந்த சார்ட்க்கு பேரு என்னதுன்னா காரியோடைப். ஓகே. அடுத்தது கெஸ்டால்ட் ஷாஃப்ட்ன்னு அங்க குடுத்திருக்காங்க இல்லையா? அது சமூகவியலில் பயன்படுத்தப்படும் சொல் அது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அடுத்தது குரோமோமார்ஃப்ங்கிறது குரோமோசோம்களை ஆய்வு செய்ய பயன்படும் அங்கீகரிக்கப்பட்ட அறிவியல் சொல் அல்ல. அது கிடையாது. குரோமோமார்ஃப் அந்த மாரி கிடையாது. ரெகக்னைஸ்டு பயாலஜிக்கல் டெர்ம் கிடையாது. நெக்ஸ்ட் கொரியோனுங்கிறது கருவை சுற்றியுள்ள வெளிப்புற கருச்சவ்வு. ஓகே. இது குரோமோசோம் பத்தினது கிடையாது. கொரியோன். அடுத்தது காரியோடைப் தான் கரெக்டான ஆன்சர். ஆர்கனைஸ்டு குரோமோசோம கரெக்ட்டா ஆர்டர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கிறத பேர் பண்ணி, அதுக்கப்புறம் எது எக்ஸ்ட்ராவா இருக்கு, கம்மியா இருக்குன்னு பார்த்து டிஸார்டர கண்டுபிடிக்கிறது இதுதான். ரைட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது இன் SQ3R the second R represents. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். SQ3R இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் SQ3Rனா என்னன்றத படிச்சுட்டு வாங்க. புரிஞ்சிடும் ஈஸியா. SQ3Rனா என்னன்னா, இத கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சாதான் இத நீங்க கரெக்ட்டா இது பண்ண முடியும். Sன்னா சர்வே. சர்வேன்னா ஸ்கிம் பண்றது. இது ஆக்சுவலா எதுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப அந்த குழந்தைங்க எதையுமே மனப்பாடம் பண்ணி படிக்காம, புரிஞ்சு படிச்சு, எப்படி அது மனசுல ரிட்டென்ஷன்ல இருக்கும்? எப்படி தங்கும் அந்த குழந்தைங்களால? அதுக்கு ஒரு மெத்தட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது சொன்னது யாருன்னா, பிரான்சிஸ் பி. ராபின்சன் 1946ல சொல்றது. எப்படி வந்து ஒரு குழந்தை அத புரிஞ்சு படிச்சு ரிமெம்பர் பண்ணி, அத திருப்பி அந்த குழந்தையால ரீகால் பண்ண முடியுது. அதுக்கான ஒரு மெத்தட் இது. சர்வேன்றது ஸ்கிம் த மெட்டீரியல். முதல்ல என்ன பண்ணும், அந்த லெசன் அப்படியே பாக்குது அந்த குழந்தை. பார்க்கணும். ஜஸ்ட் ஸ்கிம் பண்ணும். அதான். இப்போ அங்க நடுவுல டாபிக்ஸ் ஹெட்லைன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு கொஸ்டின் அந்த குழந்தை கேக்குது. போட்டோசிந்தசிஸ் இப்ப படிக்கிறோம்னா, போட்டோசிந்தசிஸ்னா என்ன? எதனால போட்டோசிந்தசிஸ் ஆகுது? அந்த மாரி அந்த குழந்தைய ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குது. இப்ப என்ன பண்ணுது? அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர அந்த குழந்தை தேடுது. அதுதான் R1ன்னா ரீடு. அடுத்தது இப்ப என்ன பண்ணுது? தான் படிச்சு புரிஞ்சுகிட்டத திருப்பி சொல்லி பாக்குது. சம்மரைஸ் கீ பாயிண்ட்ஸ் அதோட ஓன் வேர்ட்ஸ்லயே சொல்லி பாக்குது. அதுதான் ரிசைட் பண்ணுது. திரும்பியும் என்ன பண்ணுது? கோ பேக் அண்ட் ரிவைஸ் டூ ஸ்ட்ரெங்தன் த மெமரி. திரும்பியும் ஒரு தடவ தான் சொல்லி பார்த்தது கரெக்ட்டான்றத சரி பார்க்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரீடிங் ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் அவ்வளவுதான். ஓகே. எப்படி வந்து ஒண்ணத்த படிச்சு, புரிஞ்சு அத நம்ம ரீகால் பண்ண முடியுது. சர்வே, கொஸ்டின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. ரைட்டா? நமக்கு இங்கிலீஷ்லயும் இப்படிதான் தெரிஞ்சிருக்கணும். மேலோட்ட பார்வை, அப்புறம் நம்மளே கேள்வி கேட்கிறோம். அத வாசிச்சு சுருக்கி கூறுறோம். நமக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸ்ல சொல்றோம். அப்புறம் மறுபரிசீலனை செய்றது. இங்க இவங்க எப்படி கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. செகண்ட் ஆர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரீட், ரிசைட், ரிவ்யூ தானே? இப்ப ரிசைட் தானே? ரீட், ரிசைட், ரிவ்யூ. இத கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வே, கொஸ்டின், ரீட், ரிசைட், ரிவ்யூ. ரைட்டா? ரீட், ரிசைட், ரிவ்யூ. அடுத்தது. The study of how language is acquired, perceived, comprehended and produced is called. இப்போ ஒரு லாங்குவேஜ் எப்படி நம்ம அத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மொழி எவ்வாறு கற்றுக்கொள்ளப்படுகிறது, உணரப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது மற்றும் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஆய்வு. ஓகேவா? டேஷ் எனப்படுகிறது. இததான் நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். மொழியியல். இந்த ஃபோனாலஜிங்கிறது அந்த வேர்ட் எப்படி நம்ம பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்ல? ஏ, பா, கா இல்ல அது எப்படி அந்த இத வந்து லெட்டர ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது ஃபோனாலஜி. லாங்குவேஜ் அக்விசிஷன் எப்படி அந்த மொழிய கத்துக்கிறோம். இந்த சிமான்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த வேர்டுனா என்ன? இந்த மீனிங் என்ன? அதுதான் சிமான்டிக்ஸ். அர்த்தவியல் அதுதான்.
ஓகே. இதுல மொழியியலுங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ். எக்ஸாம்ல நமக்கு இது தமிழ்லயும் கேட்கறதுனால அது பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அத பார்க்கும்போதே சில இது நமக்கு புரிஞ்சிரும். ரைட்டா? ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் தான் என்னது? அந்த மொழி கற்றல், உணர்தல், புரிதல், உருவாக்கம் மற்றும் பயன்பாடு ஆகிய அனைத்தையும் ஆய்வு செய்யும் அறிவியல் துறை. ஃபோனாலஜிங்கிறது அந்த எப்படி நம்ம அத ப்ரொனவுன்ஸ் பண்றோம். லாங்குவேஜ் அக்வசிஷன் எப்படி அந்த மொழி எவ்வாறு கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த செமான்டிக்ஸ் ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சொற்கள், சொற்றொடர்கள் மற்றும் வாக்கியங்களின் அ அர்த்தத்தை மற்றும் ஆய்வு செய்கிறது. அவ்வளவுதான். இந்த மீனிங் என்னன்றத புரிஞ்சுக்குது. முழுமையான மொழி ஆய்வு இல்ல. அடுத்தது. எ மேப், சார்ட், மேப்போ இல்ல சார்ட்டோ ஃபார்ம்டு பை சிஸ்டமடைசிங் அண்ட் ரிலேட்டிங் த கான்செப்ட்ஸ் லேர்ன்ட் இன் எ பர்ட்டிகுலர் போர்ஷன் ஆஃப் லெசன் இஸ் கால்டு. ஒரு பாடத்தின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள கருத்துக்களை ஒழுங்குபடுத்தி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி உருவாக்கப்படும் வரைபடம் டேஷ் எனப்படுகிறது. ஒரு கான்செப்ட் நீங்க சொல்லும் போதே வந்துருது. கான்செப்ட் மேப் அது. இது என்னன்னா, இப்போ ஒரு கான்செப்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹைரார்க்கிக்கலா இங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அந்த கான்செப்ட்டோட ரிலேட் ஆனது. அப்புறம் இதோட ஒரு சப் கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாரி நம்ம பண்றோம் இல்லையா? இது ஹைரார்க்கிக்கலா இருக்கும். இத நம்ம கருத்து வரைபடம்னு நம்ம சொல்றோம். ஒரு பாடத்தின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள கருத்துக்களை ஓகே நம்ம தமிழ்ல பார்க்கும்போது கரெக்ட்டா புரிஞ்சிரும். ஃப்ளோ சார்ட்ங்கிறது கிடையாது. ஓவர்லாப்பிங் சார்ட், மைண்ட் மேப் கிடையாது. மைண்ட் மேப் எப்படி இருக்கும்னா, ஒரு இத சுத்தியே ரேடியல்ன்னு சொல்லுவோம். இத சுத்தியே இப்படி இருந்தா இது மைண்ட் மேப்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோ. மன வரைபடம். ஒண்ணுத்த சுத்தி அது கனெக்டடா ஒரு எடுக்கிறது. இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? அத சுத்தியே எடுக்கிறது. இந்த மாரி பண்ணு. ஓகேவா? சோ கான்செப்ட் மேப்புங்கிறது அந்த கான்செப்ட்ஸ கரெக்ட்டா அத ஆர்கனைஸ் பண்றது. ஃப்ளோ சார்ட்ங்கிறது சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் ப்ராசஸ் இருக்கும். ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஃப்ளோ சார்ட். ஒரு செயல்முறையின் படிநிலைகள் அல்லது வரிசையை காட்டுகிறது. ஓவர்லாப்பிங் சார்ட்ங்கிறது ஸ்டெப்ஸ காட்டுது ஃப்ளோ சார்ட். ஓவர்லாப்பிங்கிறது கருத்துக்களை ஒழுங்குபடுத்த பயன்படும் நிலையான கல்வி கருவி அல்ல. ஓவர்லாப்பிங் சார்ட் கிடையாது. மைண்ட் மேப்ப பொறுத்தவரைக்கும் ரேடியல்ன்னு சொல்லுவோம். ஒரு சென்ட்ரல் டாபிக்க சுத்தி எல்லாமே இருக்கும். ஆர்கனைசஸ் ஐடியாஸ் அரவுண்ட் எ சென்ட்ரல் டாபிக் யூசிங் பிரான்ச்சஸ். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பிரெயின்ஸ்டார்மிங் அண்ட் நோட் மேக்கிங்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு மைய கருத்தை சுற்றி கிளைகளாக கருத்துக்களை அமைக்கிறது. ஓகேவா? சிந்தனை தூண்டல் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் இத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது 4th கொஸ்டின். The satellite used for telecasting educational programs is கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப பயன்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எது? எத நம்ம யூஸ் பண்றோம்? ரைட்டா? எத நம்ம யூஸ் பண்றோம்? இன்சாட் 1 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்பிள், ஆரியபட்டா, சந்திராயன்லாம் நமக்கே தெரியும். அதாவது வேற ஒரு பர்ப்பஸ்க்காக வந்தது. இன்சாட் தான் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வந்தது. இன்சாட்ன்னு சொல்லுவோம். இதோட ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேஷனல் சேட்டலைட். இது ஃபர்ஸ்ட் மல்டி பர்ப்பஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இது எதுக்காக பண்ணாங்க? டெலிகம்யூனிகேஷன், டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், மெட்ராலஜிக்கல் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷன் பிராட்காஸ்டிங் இதுக்கும் சேர்த்து பண்ணது. ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சாட் 1 இந்தியன் நேஷனல் சேட்டலைட் 1. ஓகே. சோ முதல் பல்நோக்கு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் அமைப்பாகும். தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வானிலை சேவைகள் மற்றும் கல்வி நிகழ்ச்சிகள் இன்சாட் 1 தான். அடுத்தது. The attitude of a male child being affectionate towards the mother than his father is. ஒரு ஆண் குழந்தை தனது தந்தையை விட தாயிடம் அதிக பாசம் மற்றும் ஈர்ப்பு காட்டும் மனப்பாங்கு. இது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா, இது ஈடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றது. ஓடிப்பஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இடிப்பஸ்ன்னு சொல்றது ஆக்சுவலா. இது எங்க இருந்து வரும்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு இருக்கு. ரைட்டா? அவர்துல இருந்து வர்றது இது. சிக்மண்ட் ஃப்ராய்டுல சைக்கோ செக்சுவல் தியரின்னு ஒரு தியரி இருக்காரு. ஒரு 5 இது சொல்லியிருப்பாரு. ஓகே. அதுல அவர் சொல்றது இது. அவரோட சைக்கோ செக்சுவல் தியரியில வர்றது இது. ரைட்டா? இது சைக்கோ செக்சுவல் தியரில இருந்து வர்றது. இதுதான் அவரோட சைக்கோ செக்சுவல் தியரி. ஒரு தடவை எதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரு பர்சனாலிட்டி தியரிஸ் பண்ணியிருக்கிறாரு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் இந்த ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ பத்தி நான் சொன்னேன் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அவரோட சைக்கோ செக்சுவல் ஸ்டேஜஸ் மொத்தம் 5 ஸ்டேஜஸ். ஒவ்வொரு சமயத்துல அந்த குழந்தைக்கு எதெல்லாம் வந்து இந்த மாரி சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி. எது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்? அதான் ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஃபாலிக் ஸ்டேஜ், லேட்டன்சி ஸ்டேஜ், ஜெனிட்டல் ஸ்டேஜ்ன்னு இருக்கு. இதுல இந்த ஃபாலிக் ஸ்டேஜ்ல தான் இந்த இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் பத்தி 3 to 6 இயர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு. என்னன்னா, பையன் குழந்தை என்ன பண்ணும்? அம்மா மேல ஆசையா இருக்கும். ஓகே. இங்க பொண்ணு வந்து அப்பா மேல ஆசையா இருக்கும். அதுதான் இது. வேற ஒண்ணுமே இல்ல. அதான் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஃபீமேல் சைல்ட்ல அப்பா மேல பாசமா இருக்குது எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ம்.
ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ்னா நார்மல். இடிபஸ்ங்கிறது ஓகே மேல் சைல்டு பாலி சாரி பாலிக் நிலையில் ஆண் குழந்தை தாயிடம் அறியாமல் அதான் நம்ம அன்கான்சியஸ் அஃபெக்ஷன் சொல்றோம் இல்லையா, காட்டி தந்தையை போட்டியாளராக கருதும் நிலை. இது ஃபீமேல் சைல்டு அன்கான்சியஸ் அஃபெக்ஷன் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ரிவால்ரி வித் ஹர் மதர். ரிவால்ரினா சண்டை போடுறது இல்ல, ஏதோ தன்னுக்கு இது வரா மாதிரி யோசிக்கிறது போட்டியாளரா. ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இது இடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். இது எப்படி வரும்னா எதுல வரும்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட ஃபேலிக் ஸ்டேஜ்ல வரும். ஃபேலிக் ஸ்டேஜ் 3 to 6 years இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது த வேர்ட் அடோலசன்ஸ் மீன்ஸ். அடோலசன்ஸ்ன்றது என்ன, டு க்ரோன்னு அர்த்தம், வளர்தல். இளமை பருவம் அல்லது குமர பருவம் என்ற சொல்லுனா வளர்தல். டு டெவலப், டு கிரியேட், டு திங்க் கிடையாது, டு க்ரோ. ஓகேவா, வேர்ட் அடலசன்ஸ்ங்கிறது லாட்டின் வேர்ப்ல இருந்து வருது, டு க்ரோ, டு மெச்சூர்ல இருந்து வருது. ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இது எந்த வேர்ட்ல இருந்து வரனா லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்தது இது. அடுத்தது free and compulsory education below 14 years was ensured by the Dash Constitution Amendment Act 2002. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்க அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கண்டிப்பா தெரியணும். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் 2002 மூலம் உறுதி செய்யப்பட்டது. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 to 14 இயர்ஸ் இருக்கிற இந்த குழந்தைங்க படிக்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துறது. ரைட்டா, அது எந்த ஆக்ட்ல வந்ததுன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா என்னன்னா ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கும், அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வர்றத நம்ம திருத்த சட்டம்னு சொல்றோம் நம்ம. இது 2002ல என்ன பண்றாங்க, இந்த 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இது எதுல இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 45ல இருக்கும். இந்த 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது. ஓகே, அந்த சமயத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த உடனே இது ஆர்டிகல் 21A மாறிடும். இது என்னது, ஆர்டிகல் 21A மாறிடும். இது அந்த இடத்துல கொடுக்க இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனா குழந்தைங்க 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுறது எந்த ஆக்ட்ல இருக்கும்னா, எந்த ஆர்டிகல்ல இருக்கும்னா ஆர்டிகல் 21A. இது ரைட் டு லிவ் ஆர்டிகல் 21, அதுல வர்றது இதெல்லாம் ஆர்டிகல் 21A இருக்கிறது. ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஆர்டிகல் 21A இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஆர்டிஏ ஆக்ட் வருது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வருது இல்லையா, 2009ல வருது நமக்கு. இது எப்ப வந்தது ஃபோர்ஸ்க்குன்னா 1st ஏப்ரல் 2010ல ஃபோர்ஸ்க்கு வருது. 2009ல வருது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இங்க குழந்தைங்க படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட், அது எல்லா ஸ்டேட்டும் அது கண்டிப்பா பண்ணணும். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் இன்கேஸ் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்ல போய் கூட வாதாடலாம். ஓகே, 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு, 2002ல வந்தது. ஆர்டிகல் 21A எந்த ஏஜ் குரூப், 6 to 14 இயர்ஸ். ரைட் என்ன ரைட், அது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஆர்டிஇ எது பாஸ் பண்ணது, 2009ல பாஸ் பண்ணாங்க. எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 1st ஏப்ரல் 2010. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் இது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது டிஸ்லைக்கிங் எ பர்சன் அண்ட் ஆல்சோ ஷோயிங் அவர்ஷன் டு தயர் ஃப்ரெண்ட் இஸ். ஒரு நபரை வெறுப்பதுடன் அவருடைய நண்பர்களிடமும் வெறுப்பு உணர்வை வெளிப்படுத்துவது டேஷ் எனப்படுகிறது. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இது ப்ரீஜுடிஸ், இன்னர் அவுட்டர் குரூப் ஃபீலிங், ஸ்டீரியோடைப், இமோஷனல் இம்பேலன்ஸ். இது ப்ரீஜுடிஸ். இதுக்கு முன் விதித்த மனப்பாங்கு. ஒரு விஷயத்தை நம்ம முன்னாடியே இவங்க இப்படிதான் முடிவு பண்ணிடுவோம், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அதுதான் ப்ரீஜுடிஸ்ன்னு சொல்றது. இன்னர் அவுட்டர் குரூப் ஃபீலிங்னா என்னன்னா, சில பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, சில பேர் நமக்கு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க இல்லையா, அதுதான் இன்னர் அவுட்டர் குரூப் ஃபீலிங். கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க கிட்ட நம்ம அந்த அளவு நெருக்கமா பேச மாட்டோம், அதுதான் அது. ஸ்டீரியோ டைப்ன்றது ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி சிந்தனை, அதான் ஸ்டீரியோ டைப். எமோஷனல் இம்பேலன்ஸ்ன்றது இதுக்கு ஒத்தே வர்றது எமோஷனல் இம்பேலன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் புரியலன்னா ஒரு 2 தடவை படிச்சு பாருங்க, புரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ ப்ரீஜுடிஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒருத்தவங்க மேல வச்சிருக்க அந்த நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் ஆட்டிடியூட். அந்த பர்சனை சுத்தி இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது. இன்னர் அவுட்டர் குரூப்ங்கிறது இன் குரூப், அவுட் குரூப். இன் குரூப் இருக்கிறவங்கன்னா தன்னை சுத்தி நெருக்கமானவங்களை இன் குரூப்னு சொல்லுவோம். ஸ்டீரியோ டைப்னு தெரியும், இமோஷனல் இம்பேலன்ஸ் தெரியும். அடுத்தது லேர்னிங் டைப் ரைட்டிங் இஸ்.
டைப்பிங் கற்றல் என்பது எந்த வகை கற்றல் ஆகும்? டைப்பிங் கத்துக்கிறோம் இல்லையா? இது என்னன்னா கண்டிஷன் லேர்னிங்கா? கண்டிஷன் லேர்னிங்னா ஒருத்தவங்க சொல்லி, சொல்லி நம்மள பழக்கறது. ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ட்ரையல்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ண, பண்ண நம்பளே கத்துக்கிறது. இதுதான் ட்ரையல் அண்ட் எரர். லேர்னிங் ஃபர்ஸ்ட் பண்ண உடனே டைப் ரைட்டிங் அடிக்க வந்துருமா? கொஞ்சம் கொஞ்சமா இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் அடிப்போம். அப்புறமா அது பின்னாடி அடிப்போம். வேர்ட் அடிப்போம். இல்ல அப்புறம் சென்டென்ஸ் அடிப்போம். அப்புறம் நம்பளே தப்பு பண்ணி, பண்ணி கத்துக்கிறோம். அதான் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். புரோகிராம்டு லேர்னிங் கிடையாது. இன்சைட் லேர்னிங்னா உடனே ஒரு இதான் இன்சைட். கோலர் சொல்லியிருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். டக்குன்னு அதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இது கோலர் சொன்னது இன்சைட் லேர்னிங். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கல. ஓகே. ஆஹா மூமெண்ட் எதுல வரும்னா இன்சைட் லேர்னிங். லேர்னிங் டைப் ரைட்டிங் எதுன்னு ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். இது தாண்டெக் சொன்னது ட்ரையல் அண்ட் எரர். ஓகேவா? இதுல கண்டிஷன் லேர்னிங் நம்ம சொல்றதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் அவங்க பண்றாங்க. ட்ரையல் அண்ட் எரர் நம்மளே ஒரு விஷயத்த பலமுறை முயற்சி செய்து தவறுகளை திருத்தி சரியான செயல்பாட்டை அடையும் கற்றல் முறை ட்ரையல் அண்ட் எரர். இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங்க திட்டமிட்ட கற்றல்னு சொல்லுவோம். ஓகே. அதுல கரெக்ட்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஸ்மால் சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ்ல இருக்கு இல்லையா? சிறிய படிநிலைகள் மற்றும் உடனடி பின்னூட்டத்தின் மூலம் நடைபெறும் சுய கற்றல் முறை. உடனே, உடனே அதுக்கான ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்கும். அது டீச்சர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருப்பா. இது ஸ்கின்னர் சொன்னது இது. புரோகிராம்டு லேர்னிங். இதுலயும் கொஞ்சம் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இந்த ரெஸ்பான்ஸ் உடனே நமக்கு ஃபீட்பேக்கா கிடைச்சிரும் இது. அடுத்தது இன்சைட் லேர்னிங்ன்றது திடீர் புரிதல். அதாவது ஆஹா மொமெண்ட் நம்ம சொல்றது. ரைட்டா? அடுத்தது நிமோனிக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு நிமோனிக்ஸ்ன்றது நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்க நம்ம யூஸ் பண்ற சில க்ளூஸ் அவ்வளவுதான். நிமோனிக்ஸ் எதனை சார்ந்ததுங்கிறது நிமோனியா அதுக்கு சம்பந்தமே இல்ல. மெமரி, அனி இது எல்லாமே எப்படி குடுத்து வச்சிருக்கான் பாரு. நிமோனிக்ஸ்ன்றதே வேற. அங்க அனீமியா, அம்னீசியா இது எல்லாமே இது மெமரி. நிமோனிக்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். இப்ப விப்கியார் சொல்றோம் இல்லையா? நம்ம ரெயின்போவோட கலர்ஸ. இல்லன்னா நம்ம போர்ட் மாஸ் மேத்ஸ்க்கு சொல்றோம் இல்லையா? போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும் சொல்றோம் இல்லையா? பிராக்கெட் இருக்கணும். அப்புறம் ஆஃப் அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இது அந்த மாரி ஒண்ணு நம்ம பண்றதுக்கு ஒரு ஷார்ட்டா நம்ம மைண்ட் யூஸ் பண்ணுது இல்லையா? அததான் நம்ம நிமோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நினைவாற்றல் மெமரிக்காக யூஸ் பண்ணுது. ரைட்டா? சோ இதனால நம்மள ஈஸியா நம்மளால அத ஞாபகம் வச்சுக்க நம்மளால முடியுது. அதுதான் நிமோனிக்ஸ் என்பது நினைவாற்றலை மேம்படுத்தும் நுட்பங்களாகும். இவை கவிதைகள், சுருக்கச் சொற்கள், காட்சிப்படுத்துதல் அல்லது தொடர்புபடுத்துதல் மூலம் தகவலை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ள உதவுகின்றன. அதான். எப்படி வேணா இருக்கும். நம்ம நம்ம படிக்கும்போது அது மாரி நெறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் நிமோனிக்ஸ். நம்ம நினைவாற்றல நம்ம மெமரியில கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்றது நிமோனிக்ஸ்ன்னு சொல்றது. அவ்வளவு. சோ இன்னைக்கு இந்த 10 பிஒய்க்யூஸும் எக்ஸாம்ல கேட்ட பிஒய்க்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடியே டே 3 வரைக்கும் ஒரு 30 எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். So thank you so much. All the best for your preparation.